அரே நம்மள் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான், 2 ரூபாய்க்கு அரிசி தரான்னு இருக்கேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறான். அவன் இன்னொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வரான். அப்படியே ஒவ்வொருத்தரா வர 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 இவனுக்கு ஒரு கம்பெனியில வேலை இருக்கு, வரவனுக்கு ஒரு கம்பெனியில வேலை வேணும்ல. ஆகையால அவன் என்ன பண்றான், அவன் ரோட்ல இந்த முக்குல இந்த டீ கடைக்கிட்டலாம், இங்க முக்கு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டட வேலைகளுக்கு போறவங்க, அங்க ஒரு மேஸ்திரி வராரு. இவனை கூப்பிட்டு போனா 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், இவனை கூட்டிட்டு போனா 600 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த மேஸ்திரி என்ன பண்றாரு, இங்க இருந்து இந்த மண்ணுக்கும் இந்த நிலத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிறவனை ஒதுக்கி விட்டுட்டு அந்த வட மாநிலத்திலிருந்து வந்தவன ஒரு 600 ரூபாய் கூலிக்காக வேலைக்கு இழுத்துட்டு போயிடுறான், ஒரு 400 ரூபாய் லாபத்துக்காக. அங்க வேலைக்கு கூட்டிட்டு போன இடத்துல அங்க இருக்கிற இன்ஜினியர் பாக்குறாரு. நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு அந்த மேஸ்திரிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் கொடுத்து அதை அவன் ஒரு 600 ரூபாய் வேலைக்கு அவனுக்கு கொடுத்து 400 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறானே, நம்ம ஏன் இவனையே டைரக்டா வச்சு வேலை செய்யக்கூடாது? சரி, அப்ப அந்த மேஸ்திரியை விட்டுட்டு இவரு டைரக்டா வடமாநிலக்காரனை வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கிறாரு. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் லாபம் லாபம் லாபம்னு வேலை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கு முதற்கொண்டு வடமாநிலத்துக்காரன் தான் இருக்கான்.